ஹாய், வெல்கம் டு தமிம் ரியாலிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ காசிப். இதை பற்றி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். ஷார்ட் ஃபிலிமாக ரெடி பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ். இன்னும் நிறைய வீடியோ நான் அதை பற்றின ரிசர்ச் பண்ணேன். ஸோ இந்த ரோபோட் காசிப்ஸ், அதாவது மால்ட் புக் அதுதான் ஏஐக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுற டூல்ஸ். இட்ஸ் அ க்ளவுட். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏஐ கிட்ட அதுவே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி. அது ப்ரோக்ராம் பண்ணியிருக்க தான் செய்யுது. அது ஓனாக திங்க் பண்ணாது. அதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறீங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மிஸ்டேக்கை ஒரு ரோபோட் ஏஐ ஜெனரேட் மூலயமா அது உங்களுக்கு நீங்கள் ப்ரம் கோட்லாம் போட்டு அந்த பிக்சரை வெளியில் எடுத்துகிட்டு வருது. ஆனால் அது ஒரு ரோபோட் மூலிமா வந்துச்சுன்னா கொஞ்சம் அதில் தப்பு இருக்கும். ஒரு சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐயில் போடும்போது அந்த தமிழ் எழுத்து மாறி வரும், கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் இதாகும். ஸோ அதுக்கு அதுவே இன்னும் 2வது ரோபோட்டுக்கு அனுப்பும் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி 2வது ரோபோட்டுக்கு அனுப்பும்போது அது என்ன பண்ணுன்னா, அதிலிருந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி, ஓகே இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருக்குது, இது இதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுலேருந்து மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி உங்களுக்கு அவுட்புட் ரொம்ப கிளியராக கிடைக்கும். இது எந்த அளவுக்குனா, உங்களுக்கு இதுதான் விஷயம். ஸோ அந்த 2 விஷயத்தை நீங்கள் இன்புட்டாக ஏஐ கிட்ட கொடுக்குறீங்க. ஏஐ அதை அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது இன்னொரு ஏஐக்கு அனுப்பும். அங்கேருந்து ஃபில்டர் ஆகி எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரும். ஸோ இது உங்களுக்கு ரைட் எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா எதுக்கு தெரியுமா சொல்லலாம்? ஆட்டோமேட்டிக் கார். அதாவது இப்போ இங்கே யூஎஸில் எப்படின்னா, ஒரு லோக்கல் ஏரியா சர்க்கிள் பண்ணிடுவாங்க. அந்த சர்க்கிள்குள்ளே உள்ள ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் காரில் போய்கிட்டு இருக்கும். இப்போ லெஃப்ட், ஊபர் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது என்ன பண்ணும்? அது எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும்? ஸோ ஜிபிஎஸ், அந்த லைவ் கேமரா, அதில் சுற்றி இருக்கிற சென்சர்ஸ் எல்லாமே ஒன்றா அடாப்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இதை ஒரு மனுஷன் உட்காந்து அதை ரிமோட் மூலிமா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கிடையாது. அதை ஒரு ஏஐ ஜெனரேட் பண்ணி, இங்கே ஒரு ஏஐ இருக்கும். ஸோ அதுவும் ஜெனரேட் பண்ணும். அந்த லைவ் லொக்கேஷனில் இருக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அந்த ஏஐக்குள்ளே கனெக்ட் பண்ணி அந்த ஏஐ இங்கே இருக்கிற அவுட்புட்டுக்கு ஏஐக்கு அனுப்பும். ஸோ இந்த ஏஐ 2ம் சேர்ந்து அனலைஸ் பண்ணி ஸ்பாட் திங்கிங் ஒரே செகண்டில். இது நீங்கள் ரோபோட் திங்க் பண்ணுதான்னு கேட்டால் கிடையாது. ரோபோட் அங்கே திங்க் பண்ணலை. ரோபோட் ப்ராக்டிக்கலாக அங்கே என்ன சொல்யூஷனுன்றதை தான் கண்டுபிடிக்குது. அதுக்கான கேள்வியையும் க்யூரியாசிட்டியும் நம்ம தான் உருவாக்குறோம். இதனால் பிரச்சனையான்னு கேட்டால் பிரச்சனைலாம் கிடையாது. என்ன, லிஃப்ட் ஊபர் ஓட்டுறவங்களுக்கு வேலை போகும். ஏன்னா மற்ற அது வேலையை நம்ம வேலையை கொண்டு அது பார்த்துருது. ஏன்னா உள்ள ஆள் தேவையில்லை. இப்போ ரைடுக்கு இப்போ ஒரு மேன் பவர் போய் ட்ரைவ் பண்ணாங்கன்னா ஓகேவா, அவங்க ஒரு $20 பே பண்ணுறாங்க ஒரு 5 மினிட்ஸ் ரைடுக்கு. அப்படின்னா இந்த ஏஐ ரோபோட் மூலிமா 40 நிமிஷத்துக்கே ஸோ $20 தான். இப்போ 5 நிமிஷம் ரைடுக்கு $20 பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 40 நிமிஷம் ரைடாக இருக்கும். 40 மினிட்ஸ் டிரைவிங்க்கு போகிறதுக்கு தான் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் $8 தான் பே பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா, அதுக்கு பிரேக் தேவையில்லை, அதுக்கு இன்னும் ஒரு சம்பளம் கொடுக்க தேவையில்லை, கமிஷன் கொடுக்க தேவையில்லை, எதுவுமே மொத்தமே கம்பெனிக்கு போயிடும். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அது லாபம். இதில் ஒரு சில பேர் ஒர்க் போகுதா? ஆமாம். இப்போ நான் லிஃப்ட்டு ட்ரைவ் பண்ணுறேன்னா எனக்கு ஆஃபர் கம்மியாக தான் கிடைக்கும். காரணம் என் ஜாபாக அதை எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். பட் ட்ரூத் என்ன தெரியுமா? இது இப்படி தான் நடக்கும். ஏன்னா டெக்னாலஜி என்றைக்குமே மூவ் ஃபார்வர்ட். ஓகேவா? அதுக்கு ஹியூமன் பீயிங் அவுட்புட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா இது எப்படின்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபிலிம் போட்டு ரோல் பண்ணி அடித்து ஒரு 36 ஃபோட்டோவை கரெக்டாக ஃப்ரேம்குள்ளே கொண்டு ஷார்ப்பாக எடுத்தால் தான் நம்ம ஃபிலிம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக எடுக்கிறீங்க, 1000 ஃபோட்டோ, அதில் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறதுக்குள்ள மண்டை காஞ்சிரும். இது இல்லாமல் நம்ம ஆப்பிள்லேயே இந்த வருஷத்தில் இந்த ஃபோட்டோலாம் சொல்லிட்டு அது சூஸ் பண்ணோம். அது சூஸ் பண்ணுற ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதுவாக நம்ம எடுத்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம தேடி தேடி பார்த்துருப்போம், கிடச்சிருக்காது. ஆனால் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3-4 இயர்ஸாக ChatGPT யூஸ் பண்ணுறேன். ஸோ ChatGPT நமக்கு தெரியாமே ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இன்க்ளூட் ஆகிடுச்சு. ஸோ
இது மட்டும் இல்ல. நான் வந்து இப்போ ஒரு ஃபோன் பண்ணேன். எனக்கு வந்து அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னா நம்ப மாட்டீங்க. அது வந்து முழுக்க முழுக்க அட்டெண்ட் பண்ணது ஏஐ மட்டும் தான். அது என் அக்கவுண்ட் நம்பர்லேருந்து என் எஸ்எஸ்என் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு, என் அக்கவுண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு, ஓகே எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஓகே பாய் ஹேவ் அ குட் டேன்னு சொல்லி நான் அதுக்கு ஹேவ் அ குட் டே சொல்லிட்டு நான் கட் பண்றேன். நெனச்சா சிரிப்பா இருக்கு. பட் அந்த கால் சென்டர்ல ஒருத்தன் வேலை பார்த்துருப்பான் ஏஜென்ட்டா. ஒரு கால் சென்டரா, ஒரு கால் அவங்க எல்லாம் என்னன்னா, இந்த ஏஐக்கு இன்புட் குடுக்குறது பிரச்சனை கிடையாது. ஆனா, அதோட இன்புட்டு ஒரு ஆளு ஓகேவா, 100 ஏஐக்கு ஒரே டயத்துல ஈஸியா இன்புட் குடுக்க முடியும். எப்படின்னு சொல்றேன்னா, இப்ப வந்து இங்க ஒரு 15 கார் நான் வந்து ஏஐ கார் வாங்கிட்டேன். அத வந்து நான் டிரைவ்க்கு அனுப்புறேன். அனுப்பிச்சு விட்டா, அந்த 15 காரையும் கண்ட்ரோல் பண்றது ஒரே ஆளால முடியும். இதோடைய பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? இது ஆபத்தான்னு கேட்டா, கிடையாது. இதுதான் வளர்ச்சி. நமக்கு கேள்விகள் ஜாஸ்தியா இருக்கு. பதில்கள் நம்ம தேடியே ஆகணும். நமக்கு தேடி காதுல வாங்கி டீச்சர்ட்டலாம் சொல்லு வாங்கி எல்லாம் போன காலம் முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு ஏஐ தான். ஸோ ஏதாவது டெக்னிக்கலா படிக்கணும், வைக்கணும்னா ஏஐக்கு எப்படி இன்புட் குடுக்குறதுன்றத பத்தி படிங்க. நானும் இத பத்தி நெறைய ChatGPT பேசி தெரிஞ்சுக்கிறேன். ஆம், வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி வேணும் வைக்கணும்னா, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணீங்கன்னா, எனக்கு என்ன தெரியுதோ, இல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டோ உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகேவா? ஆம், அதர் தென் தட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இது உங்களுக்கு எந்த வகையில லைஃப்ல அப்ளிகல் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து நெறைய விஷயத்துல அப்ளிகல் ஆகுது. நான் வந்து ChatGPT தான் கன்டென்ட் கேட்கிறேன். நான் அதுகிட்ட தான் இமேஜ் எடிட் குடுத்தேன். ChatGPT நான் 4 வருஷமா யூஸ் பண்றேன். என் ரெஸ்யூம் ரெடி பண்றதுலருந்து, என்னுடைய விஷயங்களுக்கு நெறைய பர்சனல் யூஸுக்கு. என் அந்த ChatGPTல என்ன பத்தின இல்லாத ஒரே விஷயம், என்னுடைய எஸ்எஸ்என் நம்பர் தான் நெனைக்கிறேன். மத்தபடி அதுகிட்ட எல்லாமே தெரியும். காரணம் என்னன்னா, அப்பதான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் உள்ள குடுத்தா தான், அது எனக்கான அவுட்புட் கரெக்ட்டா குடுக்கும். அக்யூரேட்டா இருக்கும். இது வந்து ஆபத்து இல்லையான்னு கேட்டா, இருக்கு. எல்லாத்துக்குள்ளயும் ஒரு சின்ன ஆபத்து இருக்கு. பட் இவ்வளவு உள்ள இது இருக்கும்போது, சொல்யூஷன் இருக்கும்போது, ப்ராப்ளமும் இருக்கும். பட் அதை எந்த அளவுக்கு, எவ்வளோ இதா கரெக்ட்டா யூஸ் பண்றீங்கன்னா, நான் ChatGPTனா ChatGPT மட்டும் கேட்க மாட்டேன். அதுக்கு Gemini யூஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து YouTubeல போவேன். நான் ரிசர்ச் பண்ணுவேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கிற வரைக்கும், அதுகிட்ட கேள்வி கேட்டு சாவடிச்சுருவேன். அதுட்டயே நான் கேட்பேன். நான் அதிகமா கேள்வி கேட்கிறேன் நானு. அதெல்லாம் கிடையாது. உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு தான் இருக்கிறேன்னு அது சொல்லும். அப்ரிசியேஷன் பண்ணுது. ஸோ கரெக்ட்டா ஏஐ யூஸ் பண்ணுங்க. இன்னும் இத பத்தின வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும், வேற ஏதாவது லென்த்தான வீடியோ இல்ல ஷார்ட் ஏதாவது ஐடியா இருந்தா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. எனக்கும் கொஞ்சம் ஐடியா தேவைப்படுது. ஓகேவா? பாய்.